தேவன் பரலோகத்தில் ஏதோ ஜாலியா இருக்கிறார் அப்படின்னு நினைக்காதீங்க. ஐயோ, என்னுடைய மக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறதே. என்னுடைய மக்களோடு நான் பேச வேண்டுமே. என்னுடைய மக்களோடு நான் பேச வேண்டும் என்றால் நான் இந்த இயற்கைக்குள்ளே நுழைய முடியாது. வானம், வானாதி வானங்களை பிடிக்க முடியாத என்னுடைய உருவம் இந்த இயற்கைக்குள்ளே நுழைய முடியாது. நான் பேசினால் அண்ட சராசரங்கள் நடுங்கும், பிளக்கும். அப்படிப்பட்ட மகா துவனியுடன் கூடியது அவருடைய சத்தம். நான் இவர்களோடு பேச முடியாது. நான் பேசினால் இந்த மக்கள் தாங்க முடியாது, உயிரோடவும் இருக்க முடியாது. இந்த இயற்கையே ஆடி அசையும், உருகி போகும் இந்த இயற்கை. அப்படிப்பட்ட என்னுடைய வார்த்தைகளை இந்த சிறிய மண் உருவங்களாகி இந்த மக்களுக்கு சொல்லக்கூடிய நல்ல உள்ளங்கள் இல்லையா என்று நினைத்து முதலாவதாக இயேசுவானவரை அனுப்பினார், அவரை குறித்து சொல்லுவதற்காக.